மிதுனம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ளே என்ன டேரோ ரீடிங் எனர்ஜி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினாக எதை பற்றி இருக்க போதுன்னா, நிறையா இந்த வாரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது, ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆக போகுது. இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயம் மாறிக்கிட்டு இருக்குது, உங்களுக்குள்ளேயே நிறைய புரிதல் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. லவ் அட்மைரேஷன், உங்களை தேடி ஏதோ ஒரு புது லவ், யார் உங்ககிட்ட அன்பு காமிக்கிறாங்க, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஸ்டக்னன்னாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்னும் அப்படியே விட்டு வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் அதை இன்னும் கவனத்துக்கு கொண்டு வரல, அதில் இன்னும் முயற்சி போடலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. டைம், இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு ஏன் நடக்குது, இதனால நடக்குது அப்படின்ட்டு புரியாத மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயம் அதுக்கேற்ற டைமிங்கில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் நியூ என்வாயர்மெண்ட், இது ஒரு புது எனர்ஜி ஷிஃப்ட் பார்க்க முடியுது. இது ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், பிகாஸ் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருக்குது. அண்ட் இது ஏன் அதிகமாக தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா, இந்த வாரம் நிறைய விஷயம் மாறப்போகுது, நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும், வார்த்தை கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் உங்களுக்கு புரிதல் வரும். அதே சமயத்தில் அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்களோ அப்படின்ற மாதிரி இந்த வாரம் இருக்குது. ஏன்னா நிறைய இமோஷன்ஸ் உங்களுக்கு இந்த வாரம், ஏதோ ஒரு புது உணர்வு வரும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு நியூ பிகினிங் இருக்குது. இது உங்களுடைய ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு சில பேர் புது ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போகிறீங்க, ஒரு சில பேர் எனக்கு எதுவும் வேண்டாம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம தேர்ட் பார்ட்டி கார்டு பார்த்தோம், மறுபடியும் தேர்ட் பார்ட்டி கார்டு எனர்ஜியில் வந்திருக்கு. அதாவது புது நபர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க. அப்படின் நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் டிசிஷன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களுடைய புது விதமான ஒரு பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கு புது சந்தோஷத்தை கொண்டு வரலாம். இது ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், பட் ரொம்ப க்ளோஸாக ஆகுற மாதிரியும் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு நிறைய குழப்பம், எது உண்மை, எது சரி, எது தப்பு அப்படின்ற ஒரு சில குழப்பத்தில் இருப்பீங்க. எதை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கணும் தெரியாத ஒரு சில குழப்பம் இருக்குது. ஸோ குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் கார்ட், இந்த வாரம் உங்களோட இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப அமைதியாக இருப்போம். அதே சமயத்தில் உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அதே சமயத்தில் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப இமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இமோஷன் கேட்டு செயல்படுறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்க முடியுது. உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ், ஒரு சில விஷயம் நீங்கள் யோசித்து செயல்படணும். ஓகே, இப்போது உங்களுக்கு நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்குது, நிறைய நடந்துட்டுருக்கு. அப்படின்ற போது இப்போது நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முடிவு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படணும். அப்படி இல்லாட்டி கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம டைம் கார்டு பார்த்தோம். ஸோ ஒரு சில விஷயம் நடக்கணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு டைமில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு நம்மளால் பார்க்க முடியுது.